நண்பர்களே, நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகில் உள்ள கூத்தலூருங்கிற கிராமத்தில் தான் நம்ம இருக்கிறோம். 160 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட மாதா கோயில் தான் இது. மாதா கோயில நல்லா பெயிண்ட் எல்லாம் அடிச்சு நல்லா புதுப்பிச்சு 160 வருஷத்துக்கு முன்னால எப்படி இருந்ததோ அதே மாதிரி இருக்கு பாருங்க. வாழ்நாள்ல நான் மறக்கவே முடியாது. நான் சிறு வயதில் படித்த பள்ளிக்கூடம் இதுதான். சிறு வயதில் புனித செபஸ்டியான் நடுநிலை பள்ளியில் 1ஆவதுலேருந்து 8ஆம் முடிய படித்தேன். அப்போ நான் படிக்கையில் 1ஆவதுலேருந்து 8ஆம் முடிய தான் இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி பாருங்க, 1ஆவதுலேருந்து இப்போ 12ஆவது முடிய ஆயிடுச்சு. அது ரொம்ப பெருமையாக இருக்குது. இன்றைக்கி நான் இந்த வீடியோ எடுக்கிறதுனால காலையில் பள்ளிக்கூடத்துக்கு வரும்போது உள்ளே போய் ப்ரேயர் பண்ணிட்டு தான் நான் பள்ளிக்கூடத்துக்கே போவேன். அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த மாதா கோயில். அனைவருக்கும் வில்லேஜ் கழிச்சுப்பட்டி சார்பாக முதற்கான வணக்கம். உங்களால் வளர்ந்து வரும் உங்களின் ஒருவன் மேலமான நெல்லியான ஆட்சியப்பன். அனைத்து கிறிஸ்துவ மக்களும் 40 நாட்கள் விரதம் இருந்து இயேசு பெருமான் மரித்த புனித வெள்ளி அன்று இயேசு பெருமானின் திருச்சடங்குகளை முடிச்சு அதுக்கு பிறகு அனைத்து கிறிஸ்துவ மக்களும் விரதத்தை முடிக்கிறதுக்காக நோம்பு கஞ்சி நம்ம ஆலங்குடியை சேர்ந்த நமது நண்பர் முகமது பாய் தயார் பண்றாப்ல. இந்த நோம்பு கஞ்சி எப்படி தயார் பண்றதை பாக்குறதுக்கு முன்னால நமது வில்லேஜ் கழிச்சுப்பட்டி சேனலை புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் தயவுசெய்து லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய வில்லேஜ் கழிச்சுப்பட்டி சேனல் உங்களுக்கு சேரும். வாங்க, இப்போ நோம்பு கஞ்சி எப்படி தயார் பண்ணுறத பார்த்துருவோமா? வாங்க. ரெண்டு லிட்டர் ஆயில் ஊற்றுறாப்புல. நெய் எவ்வளோ பாய்? நெய் 200 கிராம், 25 கிராம் பட்டையா, ஏலக்காய் 25 கிராம், 100 கிராம், சோம்பு 50 கிராம், பட்டை கிராம்பு ஏலக்காய், பச்சை மிளகாய், வெங்காயமா எத்தனை கிலோ பாய்? 5 கிலோ வெங்காயம், 1/2 கிலோ பச்சை மிளகாய். பாய், இப்போ வெங்காயம் எவ்வளோ, எப்படி பொன்னரமாக இருக்கணுமா? எப்படி இல்லை, அரை பதமாக. சின்ன வெங்காயம் பச்சை மிளகாயம் அரை பதத்தில் நல்லா வதக்கணும். இஞ்சி எவ்வளோ பாய்? 1/2 கிலோ இஞ்சி, 1/2 கிலோ பூண்டு. 1/2 கிலோ இஞ்சி, 1/2 கிலோ பூண்டு அரைச்சி மையாக சேர்க்குறாப்புல பாய். அப்படியே நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம பாய் நல்லா வதக்குறாரு. வெட்டி அலசின ஒரு கட்டு புதினா, ஒரு கட்டு மல்லி, தக்காளியை அப்படியே மலைச்சாரல் போல கொட்டிட்டாரு. அப்படியே கொட்டின தக்காளி பழத்தை பாய் நல்லா கிண்டு நல்லா கிண்டுறாப்புல. தக்காளி பழம் அரை பதத்தில் இருக்கு. 10 கிலோ பச்சரிசிக்கு 1 கிலோ பாசிப்பருப்பு சேர்த்து ஒரு மணி நேரம் நல்லா ஊற வச்சிருக்காங்க. ரெண்டையும் பச்சை தண்ணி 80 லிட்டர் ஊத்துறாப்புல. தம்பி பேர் நாராயணன். அவனுடைய சிரிப்பு அழகே ஒரு வித்தியாசமா இருக்குங்க. தம்பி ஒரு சிரிங்க. உப்பு தேவையான அளவு பாய் போடுறாப்புல. எவ்வளோ பாய் உப்பு போடுறியா? 2 கை உப்பு. அரை மணி நேரம் கழிச்சு நல்லா கொதி வந்துருச்சு. 10 கிலோ பச்சரிசியும் 2 கிலோ பாசி பருப்பையும் நல்லா அலசி பாய் சேர்த்துட்டாப்புல. கொதி வரட்டும், மூடி போட போறாரு பாய். உப்பு பார்த்தல கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறாப்புல. பச்சரிசியும் பாசி பருப்பும் நல்லா வேக ஆரம்பிச்சிருச்சு. பனி பிடிக்காத அளவுக்கு நல்லா கிண்டணும். அப்படியே பாய் பாவம் சிரமப்படுறாரு. அதனால நம்ம வாங்கி நல்லா கிண்டும். இப்போ நம்ம போட்ட பச்சரிசியும் பாசி பருப்பும் நல்லா மலரணும். மலர்ந்தா தான் இந்த நோம்பு கஞ்சி அருமையாக இருக்கும். 4 தேங்காய் தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சிருக்காங்க. இப்போ சேர்க்கிறாப்புல பாய். அப்படி கலக்கி விட்டு எடுக்கையில் நோம்பு கஞ்சி குடிக்கணும் போல தோணுது பாய். அடடா, அருமையான முறையில் நோம்பு கஞ்சி பாய் ரெடி பண்ணிட்டாங்க. அதே போல் நமது வில்லேஜ் கழிச்சுப்பட்டி சேனலில் புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்கள் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய வில்லேஜ் கழிச்சுப்பட்டி சேனல் உங்களுக்கு சேரும். மீண்டும் அடுத்த வீட்டில் சந்திப்போம். உங்களால் வளர்ந்து வரும் உங்களின் ஒருவன் மேலமானம் நெல்லியா நாச்சி. அப்போ நன்றி, வணக்கம்.